அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்தும் அது தொடர்பான நிகழ்வுகளை முந்தைய காணொளியில் பார்த்தோம். அதன் லிங்கை மேலே குறிப்பிட்டுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக முதல் கேள்வியின் பதில் மற்றும் அது தொடர்பான நிகழ்வுகளை இந்த காணொளியில் காணலாம். இன்று நாம் குபைவாசிகள் சம்பவம் பற்றி பார்ப்போம். குபைவாசிகள் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை அல்லாஹ் கூறவில்லை. அவர்கள் 3 பேர். 4வது அவர்களுடைய நாய் என்று சிலர் கூறுகின்றனர். இன்னும் சிலர் அவர்கள் 5 பேர். 6வது அவர்களுடைய நாய் என்றும் இன்னும் சிலர் 7 பேர். 8வது அவர்களுடைய நாய் என்று சொல்கிறார்கள். நபியே, அவர்களுடைய எண்ணிக்கையை என்னுடைய இறைவன்தான் நன்கறிவான். சிலரைத் தவிர மற்றவரும் அவர்களைப் பற்றி அறியமாட்டார்கள் என்று கூறுவீராக. நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்குப் பின்னால் கிபி 250 ஆம் ஆண்டில் திக்யானூஸ் என்ற அரசன் அன்றைய ரோம் நகரங்களில் ஒன்றை ஆட்சி புரிந்து வந்தான். அவன் சிலை வணக்கம் செய்பவனாகவும் தம் நாட்டு மக்களை அதன்பால் நிர்பந்திப்பவனாகவும் இருந்தான். இத்தகைய சூழ்நிலையில் இந்த இளைஞர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் ஹிதாயத் எனும் நேர்வழியை புகுத்தினான். இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே அவ்வூரில் நடைபெறும் ஷிர்கான விஷயங்களைக் கண்டு மனதளவில் பொங்கி எழுந்தனர். நமக்கு துணை யாரும் இல்லையே என்று வருந்தினர். ஒருமுறை அப்படி ஒரு கோவில் திருவிழா நடைபெற்றது. அதில் இந்த இளைஞர்களும் தம் குடும்பத்தாருடன் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அங்கு நடந்த ஷிர்கான விஷயங்களைக் கண்டு பொறுக்க முடியாமல் இளைஞர் ஒருவர் அங்கிருந்து நழுவி ஒரு மரத்தடியில் கவலையுடன் வந்து அமர்ந்தார். சற்று நேரத்தில் அதே கவலையுடன் மற்றொரு இளைஞரும் அங்கு வந்து அமர்ந்தார். பின்பு 3வதாக அதே கவலையுடன் மற்றொரு இளைஞரும் வந்து அமர்ந்தார். இவ்வாறே அந்த இளைஞர்கள் அனைவரும் அங்கு ஒன்று சேர்ந்தனர். அவ்வூரில் இணை வைப்புக்கு எதிராக இருந்த அத்தனை பேரையும் அந்த மரத்தடியில் அல்லாஹ் ஒன்றிணைத்தான். அவ்வாறே இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தாலும் தொடக்கத்தில் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஏதேனும் பேசினால் வம்பாகிவிடுமோ என்ற பயம் இருந்தது. இங்கு இருப்பவர்களில் யாரேனும் அரசனின் ஆட்களில் ஒருவராக இருப்பாரோ என்ற அச்சம் இருந்தது. பிறகு ஒவ்வொருவராக பேச்சுக் கொடுக்க ஆரம்பித்தபோது அவர்கள் அனைவரும் ஒரே சிந்தனையில் உள்ளவர்கள் என்பது தெரியவந்தது. பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய அவர்கள் அதன் பின்பு ஒன்றிணைந்து வணங்குவதற்காக ஒரு இடத்தையும் ஏற்படுத்திக் கொண்டனர். நாளடைவில் இவ்விஷயம் அரசனுக்கு எப்படியோ தெரிய வந்தபோது அவன் அவர்களை இழுத்து வர உத்தரவிட்டான். அந்த இளைஞர்கள் தைரியமாக அரசனுக்கு முன்பு சத்தியத்தை கூறினார்கள். அவர்கள் கொடுமைக்கார அரசன் முன்னிலையில் எழுந்து நின்று வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அவனை, எங்களுடைய இறைவன், எப்போதும் அவனையன்றி வேறு எவரையும் நாயன் என்று அழைக்க மாட்டோம். அப்படிச் செய்தால் அது ஷிர்கில் கொண்டு சேர்க்கும், வரம்பு மீறியதை சொன்னவர்கள் ஆவோம் என்று கூறினார்கள். இவ்வாறு அந்த இளைஞர்கள் பேசியதைக் கண்டு ஆச்சரியமடைந்த அரசன் அவர்களையே கொள்கையை விட்டுவிடுமாறு எச்சரித்ததோடு தம் ஆட்களை ஏவி அவர்களின் ஆடைகளை உருவி அவர்களை நிர்வாணப்படுத்துமாறு உத்தரவிட்ட போதுதான் அந்த இளைஞர்கள் தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓட ஆரம்பித்தனர். ஒரு குகையை நோக்கி ஓட ஆரம்பித்த போது ஒரு நாய் பின்தொடர்ந்து ஓடி வந்தது. அவர்கள் அந்த நாயை விரட்டியும் அது அங்கிருந்து செல்லவில்லை. மீண்டும் அவர்கள் விரட்டிய போது அது வாய் திறந்து பின்வருமாறு பேசியது: என்ன நினைத்து என்னை விரட்டுகிறீர்கள்? என்னைக் கண்டு பயப்படாதீர்கள். அல்லாஹ்வின் நேசர்களாகிய உங்களை நான் நேசிக்கிறேன். அதனால்தான் உங்களைப் பின்தொடர்ந்து வருகிறேன். அவர்கள் அந்த நாயையும் தங்களுடன் இணைத்துக் கொண்டார்கள். அரசனும் அவனது ஆட்களும் குகையை நெருங்கிய போது குகையை அவர்களின் கண்களுக்கு மாயமாக்கிவிட்டான். பின்பு அந்த குகைவாசிகளையும் நாயும் பாதுகாக்கும் விதமாக அல்லாஹ் 300 வருடங்கள், சந்திரக்கணக்குப்படி 309 வருடங்கள் அவர்களை தூங்க வைத்தான். இதற்கிடையில் அந்த ஊரில் பல ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தன. பலர் முஸ்லிமாயினர். கடைசியாக அவர்கள் தூங்கி எழும் காலத்தில் அந்த ஊர் கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஊராக மாறியிருந்ததுடன் அல்லாஹ் ஒரு நல்ல அரசரையும் அந்த ஊரில் அமைத்து வைத்திருந்தான். அவர்கள் துயில் கலைந்து எழுந்தார்கள். இத்தனை வருடங்கள் உறக்கத்தில் இருந்தோம் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படவில்லை.
ஒரு நாள் அல்லது அரை நாள் தூங்கியிருப்போம் என்று கருதினார்கள். அவர்களுக்கு கடுமையான பசி ஏற்பட தங்களில் ஒருவரை உணவு வாங்கி வரக் கூறினார். அவர் அங்கு உள்ள உணவுகளிலே எது தூய்மையான உணவு என்பதைக் கண்டு அதில் சிறிதளவு உணவை உங்களுக்காக வாங்கி வரட்டும். உணவை வாங்குவதற்காக எடுத்து சென்ற நாணயம் 300 வருடங்கள் பழமையானது என்பதை அறிந்த கடைக்காரர், இது எப்படி உம்மிடம் ஏதேனும் புதையல் உமக்கு கிடைத்ததா என்று கேட்க அவர் அதை மறுத்தார். அவர் மீது சந்தேகப்பட்டு அரசரிடம் ஒப்படைக்க அதை கேள்வியை கேட்க, இந்த நாணயம் நேற்று என் பேரிச்சம்பழத்தை விற்று அதன் மூலம் நான் சம்பாதித்தது. 300 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன குகைவாசிகள் பற்றிய விபரத்தை தற்போதைய மன்னர் அறிந்து வைத்திருந்தார். எனவே அந்த இளைஞர்களில் ஒருவர்தான் இவர் என்று அரசர் புரிந்து கொண்டு அவரிடம், உம் நண்பர்கள் இங்கே என்று கேட்க என்னோடு வாருங்கள் என அழைத்து சென்றார். குகைக்கு அருகில் சென்றவுடன் அந்த இளைஞர், நீங்கள் யாரும் என்னுடன் குகைக்குள் வரவேண்டாம், என் நண்பர்கள் பழைய ஞாபகத்தில்தான் உள்ளனர். உங்களைக் கண்டால் பயந்து விடுவார்கள். நான் மட்டும் உள்ளே சென்று விஷயத்தைக் கூறுகிறேன். மற்றவர்கள் கண்களுக்கு குகை மாயமாகிவிட்டது. இந்த முறை உண்மையாகவே இறக்க செய்துவிட்டான். வேறு சில அறிவிப்புகளில் அவர்களை அரசரும் மற்றவர்களும் கண்ணியப்படுத்தினர். பின்பு குகைக்குள்ளேயே தங்கிவிட முடிவெடுத்தனர். பின்பு அல்லாஹ் இயற்கையாக இறக்கச் செய்துவிட்டான்.